எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் தான் என்னுடைய நம்பிக்கை, ஆண்டவரே என்னுடைய எதிர்பார்ப்பு, அவரே என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு தேவன் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, மனிதர்களே ஆதாரம் என்று நாங்கள் நினைத்திருக்கலாம், எங்கள் செல்வாக்கு, எங்களுடைய வியாபாரங்கள், ஆண்டவரே அந்த காரியங்கள் எங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் ஆண்டவரே, அவைகளை நம்பினால் கூட நாங்கள் வீழலாம். ஆனால் உம்மை நம்புகிறவர்கள் ஆண்டவரே ஒரு நாளும், ஏனென்றால் ஆண்டவரே வாலிபர்கள் பலன் இருக்கிறவர்கள் கூட வீழலாம், ஆனாலோ கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள், உம்மோடு இருப்பவர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் புதிய பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். நீர் யெகோவா ராஃபா, நீர் யெகோவா ரூவா, நீர் யெகோவா ஈர், ஆண்டவரே நீர் எல் ஷடாய், நீர் அடோனாய் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த வாழ்க்கைய மற்ற காரியங்களை நம்பி வீணாக்குறதை விட நான் கர்த்தரை என்னுடைய ஆதாரமாக கொண்டு அவரோடு நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் சொல்லும், ஆண்டவரே இந்த வருகிற கிழமையில் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உம்மை நம்பி நாங்கள் செய்ய போகிறோம் ராஜா. ஷெரெலெரேபே சீராலாராபா ஷெரெலெவே. செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தானே ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. கலங்கி நின்ற என்னை கண்ண மனிதர்கள் வரல ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கண்கள் மாத்திரமே என்னை கண்டது ராஜா. நான் நேசித்தவர்கள் கூட கலங்கி நின்ற போது எனக்கு துணையாக இருக்கவில்லை, ஆனால் என்னுடைய ஆதாரமாக, என்னுடைய துணையாக, என்னுடைய கண்ணீரை நீக்குவதற்கு நீர் மாத்திரமே என் கூட இருந்தீர் ராஜா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம். சபையினும் சத்தமாக முழு உள்ளத்தோடு உங்களுக்கு துணையாக இருந்த அந்த தேவனை பார்த்து
பரிசுத்தாவில் நிறைவது என்ற தலைப்பு. எபேசியர் 5:14 சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார். இயேசு சொல்லி இருக்கிறார், தூங்குற நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வைப்பார். உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், ஒரு வெளிச்சம் நிறைந்ததா இருக்கும். தூங்குற நீ எழும்ப வேண்டும். இது என்ன தூக்கம்? சரீர தூக்கமா? இல்ல, இது ஒரு ஆவிக்குரிய தூக்கம். ஜெபிக்க முடியுதில்ல, பைபிளை வாசிக்க போன ஒரு சோர்வு, தேவனை பாட போன முடியுதில்ல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இல்லை, கையை தூக்க சொன்னா கையை தூக்க முடியுதில்ல, ஆமென்னா ஆமென் வராது. ஒரு ஆவிக்குரிய ஒரு அனல் இல்லாத வாழ்க்கை தான் இந்த தூக்கம். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் தூக்கத்தில் இருக்கார்கள், ஆவிக்குரிய ரீதியில் ஒரு தூக்கம். அப்ப முதலாவது காரியம் சொல்லுது, நீ தூங்குற நீ எழுந்திரு. அநேக கிறிஸ்தவர்கள் ஆவியிலே தூக்கம், இவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை அறியாமல் இருக்கார்கள். எனவே ஆண்டவர் சொல்ல, நீ எழும்பு, பரலோக அலாமுக்கு நீங்க எழும்ப வேண்டும். நான் காலையில 3:30 எழும்புவேன், ஏன்னா எனக்கு அலாம் அடிக்கும். நான் ஆண்டவரை பார்த்து நான் ஜெபிப்பேன், முகத்தை நல்ல கழுவி நான் பாடுவேன். 1 மணி நேரம் பாடல்களை போட்டு நான் சத்தமாய் பாடுவேன். என் பிள்ளைகளை வச்சு தான் பேசுறேன். என் ரூம்ல ஸ்பீக்கரை போட்டு நான் சத்தமாய், வெளியில லைட்டா தான் கேட்கும் சத்தம், ஆனா 1 மணி நேரம், ஏன்னா நான் எழும்பிடுவேன். இன்னைக்கு அநேக பரலோக அலாமுக்கு எழும்போதில்லை, 3:30 எழும்போதில்லை, அல்லது 4 மணிக்கு எழும்போதில்லை, 4:30 எழும்போதில்லை, 5 மணிக்கு எழும்போதில்லை. இன்னைக்கு ஜெபிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். உன் வியாபாரம் பிரகாசிக்கும், உன் தொழில் பிரகாசிக்கும், உன் குடும்பம் பிரகாசிக்கும். Jesus saves Pastor Walter எழும்பினால் இந்த சர்ச் பல நாடுகளுக்கு தெரியத்தக்கதாக கர்த்தர் இந்த சபையை பிரகாசிக்க வைப்பார். இதுதான் சத்தியம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேச போறார். உன் வாழ்க்கை பிரகாசிக்க நீ ஆவியிலே எழும்ப வேண்டும், நீ ஆவிக்குரியனாய் மாற வேண்டும். சத்தமாய் சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. உட்காரலாம். எத்தனை பேர் எழும்புனாங்க, எத்தனை பேர் எழும்பல்ல, இன்னும் அவங்க எழும்பல்ல. இன்னும் நிறைய பேர் கை தட்டினாங்க, நிறைய பேர் கை தட்டல, ஏன்னா அவங்க ஆவிக்குரிய தூக்கம். நிறைய பேர் கை தூக்குனாங்க, நிறைய பேர் கை தூக்கல, அவங்க ஆவிக்குரிய தூக்கம். நிறைய பேர் பைபிள் வாசித்தாங்க, நிறைய பேர் வாசிக்கல, ஆவிக்குரிய தூக்கம். ஆண்டவர் சொல்ல, நீ பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை டிக் 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 டிக்னு கீழே போய் கொடுக்கு, ஆனால் நீ எழும்பினால் டக் 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 டக்னு மேல போவாய். கர்த்தர் ஊர்ந்து போற உன்னை பறக்கும்படி வைப்பார், அவர் பறக்க செய்வார், உன்னை மேன்மையாய் வாழ வைப்பார். போன கிழமை விட சத்தமாய் சொல்லுங்கள், ஆமென். முதலாவது தெரியுங்க, நல்ல தெரியும், இந்த பிரசங்கம் நீ பிரகாசிக்க தேவன் வைப்பார். எப்ப நீ எழும்ப வேண்டும். அப்ப முதலாவது ஆலோசனை, நீ எழும்பு. நீ மேல இந்த வாழ்க்கை வேணாம், கிறிஸ்டியனா எழும்பி கடவுளுக்குள்ளங்க. அது என்னது? 2வது காரியம் சொல்ல, அடுத்த வசனம் 15. ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவளைப் போல நடவாமல் ஞானமுள்ளவளைப் போல கவனமாய் நடந்துக்கோ. நீ நல்லா ஜெபம் பண்ணி சொத்தம் 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 சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி மடே மாதிரி இருக்க கூடாது, முக்கு மாதிரி இருக்க கூடாது. ஞானமாக ஞானமாக. ஒரு வருஷத்துக்கு முதல் இப்படி ஒன்று நடந்துச்சு. ஒரு சிஸ்டர் வந்தாங்க, பாஸ்டர் எங்க சொந்தக்கார கேட்டாங்க, உங்க நகை கொஞ்சம் தாங்க, நான் 2 நாள்ல ஊருக்கு போயிட்டு நான் வந்துடுவேன், ஒரு விசேஷத்துக்கு போறேன், கொஞ்சம் நகை போட்டாதான் நல்லா.
அப்ப அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இப்படி நான் கேட்டாங்க என்ன செய்ய, நான் சொன்னேன் கொடுக்காத. அவங்க சொன்னாங்க எப்படி ஒரே முகத்துக்கு அடிச்ச மாதிரி நான் சொல்லுது. அப்ப நான் கேட்டேன் என்ன முக்கு தனதுக்கு எனக்கு வந்து கேட்டான்னு கேட்டேன். எனக்கு கேட்க தேவையில்ல, கொடுத்துச்சு. 2 நாள்ல போன மனுஷன் 2 நாள் வந்துச்சு. சொல்லுச்சு நான் ட்ரெயின்ல போனேன்னா எவனோ அறுத்து கொண்டு போயிட்டான். மடத்தனம் மடத்தனம். இந்த சர்ச்சில் வந்து போதனை கேட்டு மொக்க மாதிரி இருக்க கூடாது. ஞானம் வேணும். எவனோ வந்து கேட்கிறான் உடனே சைன் பண்றது. இவங்க ஒசாமா பின் லாடன் சைன் பண்றாங்க. அவனுக்கு லீசிங்க்கு, நான் இதுக்கு தேவையா? தன்னை சொந்த வீட்டு டீட் எடுத்து அவன் கஷ்டப்படுறான் இவன் கஷ்டப்படுறான்னு அவனுக்கு வச்சு கொடுக்காது. இப்ப நடுகோத்துல வந்து ஆண்டவரே நீ பைபிளை தூக்கி மடனா கூடாது, ஞானமா இருக்க வேண்டும். என்கிட்ட எத்தனை பேர் வருவாங்க, பாஸ்டர் 120 பாஸ்டர், 30 பாஸ்டர், 40 பாஸ்டர், என் பேரனுக்கு நான் பிளேன்ட் இல்ல பானை முக்கி கொடுக்க பாஸ்டர், அவ்வளவு கஷ்டம். கேட்டா பரிதாபமாக்கும். நான் இல்ல சொல்ல முடிய சொல்லுவேன். வாழ்க்கையில 2 சொல்லப்படி, நோ சொல்ல கட்டுக்கோ, 2வது காண்ட், இல்ல முடியாது சொல்லப்படி. எல்லாத்துக்கும் இழிச்சு கொண்டு இழிச்ச வாயமா இருக்கா. அதுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்குது. என் சோகம் நீங்க அழுது கொண்டு வருவாங்க. பேகனுக்கு பிளான்ட்ல முக்கி கொடுக்க 10 லட்சம், 130 கடை வெட்டி வட்டி, அது இப்ப 20 ஆக்கி டெய்லர் வேலை செய்யறாங்க, மோதிரையில. இன்றைக்கு வீட்டை விட்டு ஊரை விட்டு ஒளிஞ்சிட்டாங்க. பிள்ளைக்கு பிளேன்ல முக்கி கொடுக்காங்களாம். பார்த்தா கஷ்டம், மாசம் 2 லட்சம் வட்டி. ஏன்? பொண்டாட்டி புருஷன் சில்வர் ஜூபிலியா. ஊருக்கே கூப்பிட்டு மோதிரையை கூப்பிட்டு பெரிய டென்ட் அடிச்சு எல்லாத்துக்கும் கமையில சொல்லி சாப்பாடு. அதுல எனக்கு இன்விடேஷன். நான் சொன்னேன் சில்வர் ஜூபிலி கோல்டன் ஜூபிலிக்கெல்லாம் நான் வர மாட்டேன். உனக்கு சில்வர் ஜூபிலினா நீ உன் பொண்டாட்டியை கூட்டிக் கொண்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்லா உட்கார வச்சு சாப்பிட்டு வேணா 2வது ஹனிமூன் போய்க்கோ. குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடு. ஷோ 10 லட்சம். அவங்க ஷோக்கு நாப்பலியா முடியாது. ஞானமா நட. இன்னைக்கு நிறைய பேர் நாசமா போனது கல்யாணத்துல தான். கல்யாணத்தை ஊருக்கு தெரிய எடுக்கிறது. நான் சொல்லல சந்தகமன்ல போய் கல்யாணம் செய்யாதன்னு. உனக்கு முடியுமா செய், ஆனா கடன் படாத. என்னது கார்? பொண்ணு மாப்பிளைக்கு நீட்ட கார். இது கடைசி காலத்துல போக வேண்டிய காரை கல்யாணத்துல கொண்டு போறான். அதுதான் வாழ்க்கையில கடைசி. கேமராமேன் சொல்லுவான் அந்திமடை கக்கினாவ என்ன அந்திமடை. அதுதான் வாழ்க்கையில கடைசி சிரிப்பு. அதுக்கு அவன் வாழ்க்கையில சிரிப்பு போச்சு. இது தேவையா? ஞானம் வேண்டும். எதுக்கு பணத்தை வீசணும், எதுக்கு வீசக்கூடாது? ஞானத்தை வச்சுக்கோ. ஒன்று, முதலாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எழும்பிரு. 2வது ஞானமாறு. இல்ல சொல்லப்படி, முடியாது சொல்லப்படி. ஞானவாண்ட வீட்டில் திரவியமும் எண்ணெயும் இருக்கும். சோம்பரின் வீட்டிலே அவன் எல்லாவற்றையும் செலவழிப்பான்.
ரெண்டாவது ஞானம் தேவை. கடவுள் ஞானத்தை பற்றி பேசுகிறார். உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும், வாழ்க்கையில் என்ன தீர்மானங்களை எப்போ எடுக்க வேணும், அதை சரியாடு. மூணாவது சொல்ல 16 வசனம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் முதலாவது எலும்பு நல்ல ஃபயர், ரெண்டாவது ஞானமாக. சும்மா சோத்துறோம் 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 சோத்து ஏமாந்துடாத. மூணாவது நாட்கள், நாளை சரியா பாவிச்சு அது பொல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. இப்போ பால் தினகரன் வாங்கினே எனக்கு ஒரு சான்ஸ், இது விட்டேன்னா இது பாப்புலராக ஒரு டைம் இல்லை. போட வேண்டிய இடத்துல போடணும், டைமை சரியா வச்சுக்கொள்ளணும். நேற்று யூத் மீட்டிங்கில் பேசினேன். பெஞ்சமின் பீறுகிற ஓனாய் காலையிலே அது வேட்டையாடி மாலையிலே பங்கை பிரிக்கும். காலை என்பது வாலிபம், சேர்க்க வேண்டிய காலத்தில் சேர்க்க வேண்டும். விளையாட வேண்டிய உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்க வேண்டும். ஃபைட் பண்ணு, உனக்காக ஃபைட் பண்ணு, உன் குடும்பத்துக்காக ஃபைட் பண்ணு, உன் சர்ச்சுக்காக ஃபைட் பண்ணு, உன் எதிர்காலத்துக்காக ஃபைட் பண்ணு. டைமை விட்டுறாத. அப்பதான் வயசான காலத்தில் மாலையில் இரவுல பங்கிட்டு நல்லா ஆக்கலாம். 70-80 வயசு வந்து நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை. டைமை சரியா வச்சுங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, உன் சர்ச் ரொம்ப வளர்ந்துருக்கு. ஏன்னா அவங்க சர்ச் 50 பேர் தான். அவர் எனக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்தவர் எனக்கு 50 பேர் கொடுத்தாக்காரு. அவர் சொன்னாங்க, நீ அந்த காலத்தில் எப்படியோ அந்த கப்பட்டி தனத்தில் எப்படியோ மூளையை பாவிச்சு நீ யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் விட்டு பேனர் அடிச்சு போஸ்ட் அடிச்சு நீ செஞ்சுட்டா. அந்த டைம்ல செஞ்சுட்டேன். இப்ப நினைச்சா ஸ்ரீலங்காவுக்கு பேனர் போட முடியுமா? செய்ய வேண்டிய காலத்தில் செய். டைம் ரொம்ப ஞானம் வச்சுக்கோ. எதுக்கு டைம் போடணும் அதுல போட, தேவையில்லாததுக்கு டைம் போடாத. நிறைய பேர் டிவியில தான் நாசமா போகுது. பொம்பளை கையில ரிமோட்டை கொடுத்தா போதும், அது அப்படியே அம்மிக்கு உட்காந்து கிடக்குங்க, அப்படியே கிடக்கும். புள்ள டிவிய தண்ணிய பாரு, அம்மிக்கு அப்படியே பக்கமூன மாதிக்கும். அவங்க மாற்ற மாட்டாங்க, போட்டாங்கன்னு அப்படியே இருக்கும். ஆம்பளை அப்படி இல்லை. ஆம்பளைக்கு ரிமோட்டை கொடுங்க, அவன் ஒரு சேனல்ல நிற்கவும் மாட்டான். அவனுக்கு எப்பயும் ஒரு பொம்பளோட இருக்கவும் முடியாது. அவன் மாத்தி 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 இருப்பான். ஆம்பளை அப்படிதான், அவங்களுக்கு ஒண்ணுல இருக்க முடியாது. அமைக்கி அமைக்கி இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் போன பாங்க, புருஷம்மா ஃபைல் எடுத்து பார்ப்பாங்க, மெனு கார்டை வாசிப்பாங்க, இப்படி பெகட்டி பெகட்டி எல்லாத்தையும் பெகட்டி பெகட்டி பார்த்து எல்லாத்தையும் எது நல்லா சாப்பாடு எடுத்து ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி இது ரெண்டு இது ஒன்று இது ஒன்றுன்னு ஆர்டர் பண்ணிட்டு இவர் தான் பெஸ்ட்டாக ஆர்டர் பண்ண மாதிரி குடும்பம் உட்காந்து இருப்பாங்க. சாப்பிட உட்காந்துக்க அவன் சமைச்சு கொண்டு வரணும். கெஸ்ட் ஹவுஸில் அப்படியே இருக்கணும். திடீர்னு பக்கத்து டேபிளுக்கு வரும், ஷன்னு பொக்க போகும். அப்போ எட்டி பார்ப்பான், அதில் என்ன இருக்கு அதை எடுத்துக்கலாமே, அதுதான் முதல்ல லிஸ்ட்ல இருந்துச்சே. இப்போ சொல்றான், எங்க வயசுல இந்த மாதிரி பொம்பளை எங்க தான் ஒளிச்சு வச்சோ தெரியாதா? டிவியை மொத்தம் தூக்கி வெளியே போடு. என் வீட்டில் நான் ஒரு நாளாக டிவி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரெஸ்ட் தேவை. என் டைமை நான் பெஸ்ட்டாக செய்யணும். என் லைஃப்பை சின்னதாக வச்சுக்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு 10 பேர் இல்லை. எனக்கு வசதி இல்லையா? எனக்கு இல்லாத வசதியா? எனக்கு இல்லாத சுதந்திரமா? நான் வீட்டுக்கு நேரத்தோட போவேன், நேரத்தோட தூங்கிடுவேன். ஏன்னா அப்பதான் காலையில் எழும்ப முடியும். நான் உண்டு, சர்ச் உண்டு, எங்க அம்மா வீடு உண்டு, அம்மா பார்த்தாச்சு. நான் பொழுதுபோக்கு, என் லைஃப் ஸ்டைல் ஜிம், அவ்வளவுதான். இதை தவிர நான் வேற எங்கேயும் போவதில்லை. ஆனா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் முந்தி பைக் வச்சிருக்க நேரத்தில் 8 பேர் பைக்கில் இருக்குவாங்க, இப்படி மேலே மாதிரி இருக்குவாங்க. எவ்வளோ லைஃப். கொட்டையை சந்தில் போய் டெய்லி ஈவினிங் ஒரு நாள் பார்த்தேன், ஊழியம் செஞ்சு கொண்டு இப்படி இருக்கும். இது சரியில்லை.
எங்க வாழ்க்கை பிரகாசிக்க வேணும். இதெல்லாம் விடணும். எங்க டைமை சரிப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் பாரு, எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட மக பூ புனித நீராட்டி விழாக்கு இவன் தான் போவான். உள்ள பெருசான குளிப்பாட்டுக்கு காத்துக்காது. எல்லா வீட்டுக்கும் மைய வீட்டுக்கு போனா அங்க காத்துக்குப்பான். எனக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்க, என்னையா கிளாஸ்மேட். நான் அதுல இருந்து எத்துவம் தான் வெளிவகை என்னைய போடுவாங்க. ஏன் இதுல இருந்தனா எவனாவது மையம் வந்தோன்னு எனக்கு அனுப்புவோம், வா எல்லாம் அங்கே இருக்கணும். பெட்டி எடுக்கணும். பெட்டிக்கு மேலே அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஃப்ளாகை போட்டு தூக்கி கொண்டு போகணும். எல்லாம் அங்கே மைய முடிவாக நாங்கள் தான் இருக்கணும். அப்போ அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய இது தேவையா? இல்ல. லைஃப் டைமை சரியா வச்சுக்கோ. டைம் இன்னைக்கு பயன்படுத்து. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும்? நாளைக்கு லாக்டவுன் வந்தா வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வசதி இருக்க வேணும். ஞானமா இரு. நம்பர் 1 கிறிஸ்டியன்ல எலும்பியரு. நம்பர் 2 ஞானம். 3வது டைமை சரியா வச்சுக்கோ. உன் டைம் சரியாக்கணும். நான் ஏப்ரல் மாதம் கனடா போவேன். ஏப்ரல் 20ஆம் தேதி 1 வருஷத்துக்கு போவேன். இல்லை மாதியை பார்க்காங்க. 10 நாளைக்கு போவேன். கனடா பாஸ் இலங்கைக்கு வந்திருந்தா கால் பண்ணா. நாங்கள் 3 மணி போல தான் நான் போவேன். ஏன்னா காலையில் சர்ச்சுக்கு வந்தாச்சு, சர்ச்சில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியாச்சு. சரியாக 1 மணிக்கு லஞ்ச் எடுத்து இன்னொரு சர்ச் வந்து 3 மணிக்கு போனால் சரியாகும். அதனால் டல்லாக டைம் தானே, அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த டைம் யூஸ் பண்ணுவேன். 3 மணி போல் நாளே ஜிம்முக்கு போயிட்டு திடீர்னு கால் வருது. நான் ஆன்சர் பண்ணிட்டேன் தெரியாமல். ஜிம்மில் சத்தம் ரப் பாட்டெல்லாம் போகுது. அந்த ஜிம் பாட்டுகள். பாஸ்டர் ஜிம்மில் எனக்குட்டான் போய் சொல்ல வயலாதே. ஆமாம் ஜிம்மில் தான் விஷயத்த சொன்னார். அடுத்த நாள் அதே டைமுக்கு எடுத்துட்டான். அப்பயும் பாட்டு சத்தம். என்ன பண்ண? ஜிம்மில் தான். அடுத்த நாள் ஜிம்மில் தான். என்ன பாஸ்டர் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், நீங்கள் ஆயாக்கிங்க. ஆமாம். ஏன்னா எனக்கு ஃபேஸ்புக் இல்லை, எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, எனக்கு சோஷியல் மீடியா இல்லை. இதுகளை வச்சுருக்கவன் தான் அதில் டிக்டாக் செய்கிறதும் வாழ்க்கையை நாசப்படுத்துறதும். நாசம். டைமை சரியாக வச்சுக்கோ. செலவுப்பாங்க காலையில் 7 மணி ஃபோன் எடுத்து மெசேஜ் அனுப்புது எல்லாத்துக்கும். என்னது பைபிள் வேர்டு அனுப்புவாங்களாம். ஏன்னா இவன் பைபிள் வேர்டு அனுப்பி தான் அவங்க எழும்புறாங்களாம். 1 அனுப்பு 10 அனுப்புங்க. நான் அப்படி இல்லை, யாருக்கும் பைபிள் வேர்டு அனுப்ப மாட்டேன். என் ஸ்டேட்டஸில் ஒரு பைபிள் வேர்டை போட்டுருவேன். பார்க்குவேன் பார்க்கட்டும், தொலைஞ்சவன் தொலைஞ்சு போட்டோம், அவ்வளோதான். அதெல்லாம் தேவையில்ல. இவங்களுக்கு 10 ப்ரேயர் குரூப் ஆனா, இவங்களுக்கு 10 ப்ரேயர் குரூப். இவங்க ஜாம் பண்ணத்தான் வானத்துலேருந்து மழையே பெய்யுமா. ஆனால் அவங்க இடுப்பு வழியை சுகமாக்கே ஒத்தனை இல்லை. அவங்க இடுப்பு வலிக்கு யாரும் இல்லை. முதல்ல அதுக்கு எது இடுப்பு, அதுக்கு எது வயிறு, எது நெஞ்சுன்னு பார்க்கணும். உங்கள் உடம்பையே இடுப்பாக்கு. உண்மையை சொல்றேன். அந்த குரூப், இந்த குரூப், இந்தியா குரூப், அமெரிக்கா குரூப், ஆஸ்திரேலியா, இதுக்கெல்லாம் நான் தான் லீடு ஃபர்ஸ்ட். ஆனால் இடுப்புல வலியா. முதல் அதை சுகமாய்க்கோ. இதெல்லாம் தேவையில்ல. ஆவியில நீரு. 2வது ஞானமாயிரு வாழு. ஞானம் ரொம்ப முக்கியம். மண்டே போட முதல்ல பிள்ளைக்கு சொத்து எழுதிக்காத. நடு ரோட்ல கிடப்பா. உயில எழுது, நான் செத்த பிறகு என் சொத்து இவங்களுக்கு சொந்தம். எழுதி வை. நீனும் சந்தோஷமா இருப்பா, பிள்ளையும் சந்தோஷமாக்கும். சிலாக்களுக்கு அங்க எழுதாமலே செத்து போயிருங்க. கடைசியில் 4 பிள்ளைன்னு கோர்ட்ஸுக்கு போயிட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் தாக்கோம், 5வது பிள்ளை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு கள்ள பொண்டாட்டி இல்லை சொல்லி நாங்கள் இது எங்களுக்கு தான். பெரிய வாதாட. உண்மையை சொல்றேன். ஞானமாக ஞானமா எழுதுக. முதலாவது எலும்பு ஆவில, 2வது ஞானமாக, 3வது டைமை சரியா வச்சுக்கோ. 4வது அடுத்த வசனம் எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாகாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள. நல்ல ஆவியில் எழும்பிக, ஞானமாக,
டைமை சரியாக வச்சுக்க. இந்த 3 செஞ்சுட்டு நான் டைமெல்லாம் சரியாக வச்சு நான் நல்லா பணக்காரன் ஆகிட்டேன் அப்படி இருக்காத. ஆண்டவருடைய என்ன சித்தக்கு? கடவுள் என் வாழ்க்கையில் என்னத்தை விரும்புகிறா? நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்? அவருடைய சித்தத்தை விருப்பத்தை செய். ஆண்டவர் என்னில் வச்சுக்க சித்தம். நிறைய ஆத்துமாக்கள் இயேசுவை பற்றி சொல்லி நிறைய பேட வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை உயர்த்தணும். இதுக்காக பணம் செலவு செய்யணும். நான் பல லட்சங்களை சர்ச்சுக்கு கொடுக்கிறேன். கிட்ட ஒரு LED வால் ஒன்று வாங்கல நினைக்கிறேன் சொந்தமாகவே. சிலோட உதவிக்கும் கிடைக்கும். மீதி பணத்தை நான் போட்டுறேன், பாதி பணத்தை. நல்லா கூட அது வந்துச்சுன்னா ஒவ்வொரு சர்வீஸும் நல்லா இருக்குமே. நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். கடவுளை சித்த என்ன? அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கடவுளை சித்த என்ன தெரியுமா? தெரியாமக்கலாம். ஆனால் அது இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாங்க. கர்த்தருடைய விருப்பம் சித்தம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்ப வாழ்க்கை எது என்று அறிந்து வாழ வேண்டும். அவருடைய சித்தம் விருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டாம். இது எல்லாம் நடக்க வேண்டாம். நீங்க எழும்ப வேண்டும். இந்த எலும்புறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? முத நீ ஆவியில் எழும்புனா இதெல்லாம் தானா நடக்கும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லிக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த நாளும் நடக்க துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. நல்லா சாராயத்தை குடிச்சோன்னா நல்லா வெறி வரும். அந்த வெறி வந்தோன்னே அந்த மது அவனை கண்ட்ரோல் பண்ணும். அவன் நினைச்ச காலை வைக்க முடியாது. மது அவனுக்கு காலை வைக்கும். எங்க போகான்னு அது மது அவனை கண்ட்ரோல் பண்ணும். அதே விதமா கடவுளுடைய ஆவியான அந்த கடவுள் உன்னை கட்டுப்படுத்த வேண்டும். கடவுள் உன்னை கட்டுப்படுத்தணும். கடவுள் உன்னை கட்டுப்படுத்தணும். மதுவை அதிகம் குடிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நீ வித்தியாசமா இருப்பாய். அதே விதமாய் தேவன் விரும்ப தம்முடைய பிள்ளைகள் மதுவினால் வெறி கொள்ளாமல் ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். நீங்க ஆவியில நிரம்ப வேண்டும். அதனால தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய முடியும். ஆவியில நிரம்பும் பொழுது உங்க நடத்தமாகும். நீங்க 100 பேர் இருப்பாங்க. 100 பேர்ல ஒத்தே நல்ல பட்ட குடிய குடிச்சா அவன் 100 பேர் மாதிரி இருக்க மாட்டான். 99 பேர் மாதிரி இருக்க மாட்டான். அவன் வித்தியாசமா நடப்பான், வித்தியாசமா பேசுவான், வித்தியாசமா சிந்திப்பான், வித்தியாசமா பார்ப்பான். அதே விதமா தான் 100 பேர் வியாபாரம் செய்யல என்னோட. ஆனா ஆவியான நிரப்பினால் நான் 99 பேர் மாதிரி இருக்க மாட்டேன். நான் வித்தியாசமா நடப்பேன். நான் வித்தியாசமா என் பிசினஸ் இருக்கும். என் வாழ்க்கை வித்தியாசமாக்கும். என் பேச்சு, என் பார்வை, என் சிந்தனை நான் மற்ற எல்லாத்த வித்தியாசம். அந்த 99 பேர் என்னை வித்தியாசமா பார்ப்பாங்க. நீ ஆவியில நிரம்பினால் மக்கள் உன்னை வித்தியாசமாய் பார்ப்பாங்க. இந்த காலை கூட்டத்தில் அது நடக்க வேண்டும். உன்னை வித்தியாசமா பார்க்க வேண்டும். உன்னை வித்தியாசமா பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கான். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்காரு. ஆமாவா இல்லையா? அதுக்காக நீங்க ஆவியில நிறைஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அப்படி சொல்லி பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்க பெந்தெகோஸ்துனால தான் ஆவியில நிறைஞ்சாங்க. ஆவியான இருக்கானே நீ ஆவியில நிறைஞ்சன்னு நீ நினைக்காத. அவருடைய ஆதிக்கம், அவருடைய கண்ட்ரோல் உன் வாழ்க்கையில செயல்பட வேண்டும். பைபிளை பார்க்கும். இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார். அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் பிசாசினால் சோதிக்கும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், அழைத்து கொண்டு போகப்பட்டார். இயேசு வனாந்திரத்துக்கு போனவா? வாயமூடு. இயேசு வனாந்திரத்துக்கு போனாவா? இல்ல, ஆவியானவர் கொண்டு போனார். உங்க வாழ்க்கை நீங்க ஒரு இடத்துக்கு போக கூடாது. கடவுள் உங்களை கொண்டு போகணும். கடவுள் அற்புதமாய் வழி நடத்துவார். அந்த வனாந்திரத்துக்கு போன பொழுது சாத்தான் வந்து இயேசுவை சோதிச்சான். ஒவ்வொரு சோதனையிலும் சாத்தான் தோத்து போனான். நீ கடவுள் ஆவியினால் நிரம்பி இருந்தால் உன் வாழ்க்கையில சாத்தான் தோத்து போவான்.
நீ வனாந்திரமான பாதையில் இருக்கலாம், இலங்கை தேசம் மோசமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை வழி நடத்தினால் இந்த தேசத்தில் நீ தோல்வி அடைய மாட்டாய். என் ஆண்டவர் உன்னை மேன்மையாக ஒரு ஜெயமாக வைப்பார். நீ வித்தியாசமாக இருப்பாய். இந்த சபை வித்தியாசமா இருக்கும், இந்த ஊழிய வித்தியாசமா இருக்கும், உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஒரு வித்தியாசம், ஒரு வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறா. நீங்க ஆவியில நிரம்ப வேண்டும், பரிசுத்தாவில் நிரம்பி இருக்க வேண்டும். கமான். அவர் வனாந்திரத்தில் கூட வெற்றியை வாழ்ந்தார். நான் இலங்கை விட்டு அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன் ஓட மாட்டேன். எனக்கு இலங்கை பிடிச்ச நாடு. இலங்கை மாதிரி அழகான நாடு எங்கே இல்லை. நேற்று அமெரிக்காவில் கூட பஞ்சம் பாடினாங்க. 1 லட்சம் சம்பளம் அமெரிக்காவில், கிட்டத்தட்ட 3,85,000 சம்பளம். என்ன சொல்லாங்க, ஸ்ரீலங்கா மாதிரி இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லையே, எல்லாம் பணம் கொடுத்தா ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில். ஆனால் வேலை இல்லாத இப்போ வயசானவங்களுக்கு மட்டும் அவங்க கவர்மெண்ட் பார்க்குது. அங்கே அப்படி இல்லையா? நான் கேட்டேன், இவ்வளோதை எடுத்துட்டு ஏன்டி பிச்சை எடுக்கீங்கன்னு கேட்டேன். அங்கே இருக்க முடியாது. ஜப்பானில் சொல்கிறான், இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி 5 லட்சம் தான் அனுப்ப முடியுமான்னு. பெரிய பிஸ்னஸ்க்கு எல்லாம் விழுந்துருக்கான். ஆனால் இந்த நாடு அதை விட விழுந்துருக்கு. ஆனால் இதில் நாங்கள் வெற்றியாக இருக்கோம் தானே, இதில் நல்லா இருக்கும் தானே, இதில் அழகா இருக்கும் தானே. ஏன்னா ஆவியானவங்களை வழி நடத்துறான். நான் ஆவியில நிரம்பி இருக்கிறேன். நீங்க ஆவியில நிறைய வேண்டும். பைபிள் சொல்லி மதுவினால் நிரம்பாம நீ ஆவியில நிரம்பும் பொழுது உன் பேச்சு, உன் நடத்த, உன் செயல் எல்லாம் வித்தியாசமாகும். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்தில் ஜெயமாய் வாழ நீங்க விழித்தல வேண்டும், நீங்க ஞானமாக்க வேண்டும், நீங்க காலத்தை பிரயோஜனப்பட தேவ சித்தத்தை அறிய வேண்டும். இதெல்லாம் செய்ய உங்க வாழ்க்கையில் ஆவியில நிறைய வேணும். இந்த ஆவியில நிறைஞ்சா நீங்க பிரகாசிப்பீங்க. அப்ப ஆவியில உங்களால் நிறைய முடியுமா? முடியாது. ஆவியில உங்களால நிரம்ப முடியாது. ஆவியானவர் தான் உங்களை நிரப்ப வேண்டும். ஆவியான உங்களை நிரப்ப வேண்டும். ஆவியான உங்களை நிரப்ப வேண்டும். அவரால் நீங்க நிரப்பப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, உங்களால் ஆவியில் நிறைய முடியாது, ஆவியானவர் தான் நிரப்புவார். ஆனால் அவர் நிரப்ப முடியாதபடிக்கு அவரை தடை பண்ண உங்களால் முடியும். அவரை தடை பண்ண முடியும். அவர் உங்களுடனே இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களை கட்டுப்படுத்தி இடம் கொடுங்க. இந்த ஆவியில் நிரம்புதல் என்பது முதலாவது. சில காலம் சொல்லுங்க, அது இப்போ ஆவியில் இப்போ நிறைய சொல்ல. ஆவியில் நிரம்பு என்பது ஒரு நாள் நிரம்புவது அல்ல. நல்லா துதிச்சு பாடி ஆண்டு சொத்துறோம் 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 ஒரு நாள் நல்லா ஃபயரா, அப்படி இல்லை. நேற்று நிரம்பியதினால் இன்று வாழ முடியாது. இன்றைக்கு நீங்கள் நிரம்ப வேண்டும். பல கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, பாஸ்டமாவும் ஒரு காலத்தில் நான் ரொம்ப ஃபயரா இருந்தேன், இப்ப அணிஞ்சிட்டீங்களா? ரொம்ப ஃபயரா இருந்தேன், கிட்ட போக நேரத்தில் பேய் ஓடிடும். இப்ப அந்த வல்லம் இப்ப வேலை இல்லை, இன்றைக்கு ஃபயரா. இது டெய்லி நிரப்பப்படுறது. சிலர் ஊழியம் செய்றாங்க, சிலர் பாட்டு படிக்கிறாங்க ஊழியத்தில். அதுக்காக அவங்க ஆவியில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஃபேன் வேகமாக ஓடிச்சு தான், சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே வேன் ஓடத்தான் செய்யுது. ஆனால் காத்து வராது, ஓடத்தான் செய்யுது. அதுக்காக ஆவியில் நிரம்பி சொல்ல முடியாது. இந்த சிஸ்டர் நல்லா சோத்தமான இவங்க ரொம்ப ஆவியில் சொல்ல முடியாது. நிறைய சர்ச் கிடப்பாங்க, துள்ளி குதிச்சு 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 இந்த பாயெல்லாம் கிழிச்சுங்க, நாக்காலையெல்லாம் உடச்சி அப்படியே ஆடி சுற்றி பரண்டு விழுங்க. ஆனால் உடுத்து கொடுப்பாக கிழிஞ்சு போயிருக்கும். ஆவியில் நிறைஞ்சிருந்த எப்படி பிச்சைக்காரமாக இருப்பானா? இருக்க முடியாது. ஆவியில் இருந்த வாழ்க்கை மேலே தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். வித்தியாசமாக இருப்பாய். அப்போ டெய்லி நிரம்பணும். விளங்குச்சா? ரைட். இப்போ கேள்வி என்னன்னா,
பரிசுத்த ஆவியில் நிரம்புவது எப்படி? அவர் தான் நிரப்ப போற. அப்ப அவர் நிரப்பதுக்கு என்ன செய்யணும்? எப்படி? இந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பினா நீங்க எழும்பிடுவீங்க. இந்த ஆவியில் நிரம்பினா நீங்க நல்லா ஞானமா இருப்பீங்க. உங்களை ஏமாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியில் நிரம்பினா நீங்க டைம் எல்லாம் சரியா வச்சுக்கொள்வீங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பினா கடவுளை சித்தத்தை செய்வீங்க. ஆவியில நிரம்புவது எப்படி? நீங்க உங்களால நிரம்பி இருந்தால் ஆவியில நிரம்ப முடியாது. நீங்க உங்க சுயத்தினால் நிரம்பி இருந்தால் ஆவியான உங்களை நிரப்புவதற்கு தடை. ஆவியானவர்கள் நிரம்புவது என்பது தேவன் ஃபுல்லா இருப்பது. அவர் தான் நிரம்பி இருக்கணும். நீங்க இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆவியான உங்களை நிரப்புவார். இது நீங்க உங்களை வெறுமையாக்கணும். இயேசு என்ன சொல்ல? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுக்கணும். சில காரியங்களுக்கு நோ, சிலது தேவையில்ல. நான் நிறைய காரியங்களை வெறுத்துட்டேன். இதெல்லாம் எனக்கு அவ்வளவு பெருசு இல்லை, முக்கியம் இல்லை. நிறைய காரியத்தை நான் வெறுக்கும் பொழுதுதான் ஆவியார் நிரம்புவார். எனக்கு பல ஆசைகளை வச்சுக்கொண்டு நான் பல விருப்பங்களை அது இதுன்னு நிறைய வச்சுக்கொண்டு எங்க ஆவியில நிரம்ப என் பாத்திரம் வெறுமையாகணும். அப்பதான் அவர் நிரப்புவாரு. எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை தெரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆவியாண்ட நிரம்புதலுக்கு நீங்க தடை. இன்னைக்கு ராத்திரி நல்ல டொல்பின் கொத்தன் அடிச்சா எப்படி இருக்கும்? நல்லா பிச்சு போட்டு டொல்பின் கொத்து. காலையில எழும்பி ஜெபிக்க முடியாது. நான் இந்த கொத்து ரொட்டி இதெல்லாம் சாப்பிடல. என் லைஃப நைட்ல சிம்பிளா வச்சுக்குவேன். ஏன்னா காலையில எழும்பி, ஏன்னா நீங்க நைட்ல நிறைய சாப்பிடுனா நீங்க நீங்க கண் மூடினாலும் உங்க உடம்பு வேலை செய்யும், உங்க பாடி டயர்ட். காலையில எழும்பி ஜெபிக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு நோ தெரிய பேய் வந்து என்னை தடுக்குது. பேய் இல்லடா, நேற்று சாப்பிட்ட கொத்து கொட்டிடா. உன் லைஃப் நீ சிலது விட்டு. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நேரத்தில் நான் அவன்ட ஆசை இவன்ட ஆசைன்னு ஓடிக்கொண்டிருப்பேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் இருந்தாக்கி ராத்திரியெல்லாம் ஊட்டிப்பேன். இதெல்லாம் இருக்கு. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் குடிச்சு கொண்டு இருக்கணும். அப்போ நான் ஆவியில் நிரம்பு எப்படி? என் வாழ்க்கையை கடவுளுக்கு நான் அர்ப்பணிச்சேன். லைஃப்ல நிறைய ஆசைகள் இருக்கக்கூடாது, நிறைய எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம். நான் என் பேரை இன்ஸ்டாகிராம்ல போட்டு பூஸ்ட் பண்ணி நான் பெரிய ஆளாக நினைச்சா கஷ்டம். அவரோடு வாழ்ந்தா அவர் ஒரு ஷாட் தான் தூக்குவாரு, எங்கேயோ போயிடுவோம். நீங்க உங்களில் நிரம்பியிருந்தால், இன்னைக்கு எனக்கு யாராவது கேளுங்க ஈவினிங் ஃப்ரீயான ஃப்ரீ, நாளைக்கு ஃப்ரீயா ஃப்ரீ, அவ்வளோதான். லைஃப ரொம்ப ஆசைகள் இருக்காது, ரொம்ப விருப்பங்கள் கூடாது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நான் சொல்றேன் பாஸ்டர், அப்ப இப்படி வெறுத்து கொண்டு இருந்தா நீ என்ன வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறியோ, நீ எந்த வாழ்க்கை வாழ நினைக்கிறியோ அந்த வாழ்க்கைக்காக நீ அவருக்காக வாழு. நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை 1000 மடங்கு தருவார், 1000 மடங்கு தருவார். நான் ஃப்ளைட்ல போனாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போறேன். எத்தனை டிரான்சிட் ஆகுந்தாலும் நான் பிசினஸ் லான்ச் தான் இருப்பேன். ஏன்னா கர்த்தர் நான் அவ்வளவா உயர்த்திருக்காரு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நான் கேட்காம நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். அப்ப ஆவியில நிரம்ப வேணும்னா நீங்க உங்களை தெரிந்து கொள்ள கூடாது, அது உங்களை தடை. இப்ப விளங்கிச்சு தானே? இப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் நிறைய தொடர்ந்து வாசிங்க. 19 வசனம். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க ஆவியில நிரம்ப போறீங்க, நீங்க வெளிச்சமா வர போறீங்க. ஆமே, நீங்க வெளிச்சமான சபை வெளிச்சமாகும். ஒரு காதை மூடிட்டு தான் சொன்னேன்.
ஏன்னா நீங்க வெளிச்சமானா சபை வெளிச்சம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. 800 பேர் தசமபாகம் கொடுக்காங்க, அதுல 80 பேர் 145 வீதம் கொடுக்காங்க. 145 அவங்க கொடுக்காங்க. அடுத்த முறை 800 பேர்ல 20 பேர் 160 வீதம் கொடுப்பாங்க. கடவுளுக்கு முடியும்ப்பா. உன்னுடைய ஆவியில நிரம்பாதது சபையை பாதிக்காது, அது என்னைய பாதிக்காது. நான் ஆவியில நம்பினா கர்த்தர் என்ன வைத்துவாங்க. 12 கோள்கள் இருந்துச்சு, ஆனா ஒரு கோள்ல மட்டும் பூ பூத்து பழம் வந்து மாதுளம் பழம்லாம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் தனியே எடுப்பாங்க. சுத்தி வர பனி நிறைஞ்சான், பனியினால் நினைஞ்சான், ஆனா ஆட்டு தோல் மட்டும் நானே இல்லையா. அடுத்த நாள் ஆட்டு தோல் மட்டும் நினைஞ்சான், சுத்தியும். கர்த்தருக்கு முடிவு ஒரு ஆளை மட்டும் வச்சு மேல தூக்க. ஆமே. இப்ப ஆவியில நிறைய என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேணும் வாசிக்கலாம். சங்கீதங்கள் 18 வாசிப்போம். அவளே சாகும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக மதுபான வெறி கொள்ளாமல் ஆவில நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எப்பொழுதும் என்றைக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. லிஸ்ட் ஒன்று கொடுக்காக இதெல்லாம் செய், நீ ஆவில நிரம்ப. ஒவ்வொன்றா சொல்லுவாங்க இதெல்லாம் செய். ஆனா இந்த லிஸ்ட நான் 2ஆ பிரிச்சுறேன். 2 காரியங்களை செய்ய சொல்றார். ஆவில நிரம்ப 2 காரியம். தொடர்ச்சியாக முழு இருதயத்தோடு தேவனுக்கு சேவை செய், அவர் ஆராதிச்சு சேவை செய். 2வது தொடர்ச்சியாக முழு இருதயத்தை வச்சு மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய். இந்த 2 செய்யும் பொழுது நீ ஆவில நிரப்பாய். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தேவனுக்கு துதிய செலுத்தலாம், பாட்டு படிக்கலாம். காலை எழுப்பி நல்ல பாட்டு படி. பாடல் படிக்க 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 நீ ஆவில வருவாய். ஆவி எலும்ப எலும்ப உன் ஆசைகள் மாமிசெல்லாம் அப்படியே போயிடும். நீ ஆவில நிரம்புவாய். நான் காலையில் 3:30 நான் என் ஸ்பீக்கரை போட்டேன்னா என் ரூமை லாக் பண்ணிடுவேன். அது சவுண்ட் ப்ரூஃப், கொஞ்சம் லைட்டாக தான் கேட்கும். வீட்டில் எல்லாம் தூங்கினாலும் அது அவங்களுக்கு கதவு கிட்ட வந்தால் தான் கேட்கும். 3:30 போட்டால் 1 மணி நேரம் நல்லா பாட்டு படித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் துதிச்சு ஆராதிச்சு கொண்டு இருப்பேன். நான் காலைல எழும்புவேன். எழும்ப முடியாதபடி எனக்கு டயர்ட் இல்லை. ஏன்னா நான் டொல்ஃபின் சாப்பிட இல்லை. என்ன சாப்பிடல, நான் சாப்பிடல. நான் நேரத்தோட தூங்கிட்டேன். ராத்திரி மட்டும் டிவி இப்படி அமைக்கி 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 ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம்லாம் டிக்டாக் செஞ்சு கொண்டு இருக்க இல்லை. நான் காலையில நல்லா படிக்க. ஏன்னா எனக்கு தேவை நான் ஷைன் ஆகணும், நான் எலும்பணும், நான் ஞானமாக்கணும், காலத்தை சகச்சணும், தேவ சித்தத்தை செய்யணும். இதுக்கு ஒரே வழி ஆவியில நான் நல்லா பாட்டு படிப்பேன். ஆனால் பைபிள் சொல்லுது சங்கீதத்தாலும் கீர்த்தனம் பாடல்களை படித்து அவருடைய நாமத்துக்காக எப்பொழுது பிதாவாகிய தேவனை சோசுங்க. அப்பா ஸ்தோத்திரம், நன்றி. எதுக்கு எடுத்தாலும் சோசுரம், நன்றி சொல், அவருக்கு நன்றி என்று சொல்லு. இதுதான் என் வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் எலும்புற நேரத்தில் போய் கையை வச்சு எலும்புன அம்மானு எலும்பாத சோத்திரப்பா. காரில் ஒரு பயணம் போய் முடிச்சு நிப்பாட்டு பிரேக் அடிச்சோன்னா வந்துட்டோம், ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அப்படி சோசம் சொல்லு. கரண்ட் பில்ல 160 கூட்டிட்டானா, அது கிடைச்சி அந்த நியூஸ் வந்தோன்னு சொல்லு, ஆண்டவரே இது எவ்வளவு கூடினாலும் அவ்வளவா எங்க வருமானத்தை நீ கூட்டுற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. அவர் அவர் அவருடைய அற்புதத்தை காட்ட போறாரு, அவர் அதிசயத்தை காட்ட போறாரு. நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆமே, நான் முறுமுறுக்க மாட்டேன். நான் நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்ல 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 புதிய அற்புதங்கள் ஆரம்பிக்கும். கர்த்தர் உனக்கு செய்ததுக்கு நன்மை நன்றி சொல்லு. கர்த்தர் புதிய ஆசீர்வாதம் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்ப கடவுளை ஆராதிங்க. நிறைய பாட்டு படிங்க, பாட்டு படிச்சு கொண்டே இருங்க. 2வது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி. கடைசி வருஷம் சொல்லுது, நீங்கள் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படிங்க. நான் காலையில் 5 மணிக்கு வாங்க, ஒரு அம்மா சட்டி பால்லாம் கழுவி கொண்டுக்கு. அது என்ன செய்யுது,
வரவங்க நல்லா சாப்பிடணும், இந்த சர்ச்சுக்கு பணம் வரணும்னு ஒரு சேவை. இன்னொரு ஐயா கார் வாங்கணும், கேட்கணும் ஓடி வாங்க ஐயா, வாங்க வாங்க, இந்த பக்கம் எடுங்க ஐயா, இங்கே எடுங்க ஐயா, நிப்பாடுங்க ஐயா. ஒரு சேவை செய்யாங்க. நீ வந்து நல்லா வீட்டில் கத்தரை துதிச்சு பாடிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு போகக்கூடாது. நிறைய கிறிஸ்தவன் உட்காந்து கூட்டம் முடிச்சு எழுமணுன்னா ஒரு தோசை கரண்டில் தோசை எடுத்து போட்டால் தோசை சொல்லுவான். இல்லை, நீ ஒரு சேவை செய்யணும். நல்லா கவனிங்க. நல்ல ஆவியில இருந்து, நல்ல எழுப்புதலாக இருந்து, ஞானமாக இருந்து நீங்கள் காலத்தை பிரோஜனம் பண்ணி தீரா போதாது. அவருடைய சித்தம் நமக்கு சின்ன சேவை செய்யணும். அதனால தான் இந்த 14 சேவையை வச்சுக்க. ஏதாவது ஒரு சேவையை செய். இந்த ரெண்டையும் செய்ய வேண்டும். பிரதான கட்டளை என்ன பைபிள்ல? உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. அவர் ஆகாந்தி முழு பலத்தோட கையை தட்டின இப்படி தட்டாது. சிலதில் கை தட்டுங்க இப்படி, பாதி எலும்பு பாதி எலும்பாதுங்க. சிலது இப்படி தட்டுங்க, சிலது இப்படி தட்டுங்க. கையை தூக்காதுங்க, ஸ்டைல் எடுத்து இப்படி இருக்குங்க. எதுவும் அந்த பெரலைஸ் வந்த மாதிரி இப்படியே இருந்துக்காத. இப்ப என்ன பூசி நான் கையை நேரம் ஆக்கிக்குவேன். நல்ல கையை வேறு ஆண்டவர் ஆகாது. ஆனா நல்லா ஆகாதிச்சுட்டு மட்டும் போதாது. ஆண்டவர் சொல்ல, நீ முழு பலத்தோட நேசி, உன்னை நேசிப்பது போல் மட்டும் நேசி. ஒரு சேவையை செய், ஒரு சின்ன சேவை செய். ஆனால் அந்த 14 ஊழியத்தை ஊழியம். இந்த சர்ச்சில் டாய்லெட்டு கழுவ காலை 5:30 1 மணி மட்டும் டாய்லெட்டு கழுவ ஒரு மனுஷியை நான் வச்சேன்னாக்கி 1500 தாங்க சொல்லி செய்யுமா செய்யாதா? செய்யும். ஆனால் நான் ஏன் செய்யலைன்னா, நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோதான் துதிச்சாலும் இதுகளை செய்கிறத தான் நீங்கள் ஆவியில் நிரம்பிங்க, நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஆமே. இந்த கேன்டீன் இருக்குது தானே, இந்த கேன்டீனை தூக்கி போட்டுட்டு ஏதோ பெறான் சன்ஸுக்கோ எவனுக்கோ இந்த இங்கே கேன்டீனை போட்டு மாதம் எனக்கு இவ்வளோ தான் அவன் வந்து போட்டுட்டு போவான். அப்போ நீ பிரகாசிக்க மாட்டாய். நீ அங்கே பாத்திரம் கழுவ வேண்டும். ஆமே. 2 செக்யூரிட்டியை போட்டு இந்த காரெல்லாம் வரும், பார்க்கிங்கை செய்ய சொன்னால் செய்வானா? செய்ய மாட்டேனா? செஞ்சிருவான். எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நீ பிரகாசிக்க மாட்டேன். ஏன்னா கிறிஸ்டியன் சொல்வது, நீ சர்ச்சுக்கு வந்து புனிதமாக வாழ்ந்து போவதில்லை, நீ ஒரு சேவையை செய்ய வேண்டும். அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஜீவிக்க வேண்டும். கூட்டம் முடிஞ்ச 15 கூட்டத்தை சேர்ச்சை கூட்டிட்டு போ. எதுக்கு? கூட்ட ஆள் இல்லாமையா? ஒரு பாஸ்டருக்கு கூட்டம் தெரியும், மியூசிக் அடிக்க தெரியும், எல்லாம் செய்ய தெரியும், செஞ்சுக்கலாம். ஆனால் நீ ஆஸ்வாதமாக்கணும். பைபிள் இன்னொரு வசனத்தை வாசிங்க இதே மாதிரி. கொலோசேர் 3ஆம் அதிகாரம் 16 17. கொலோசேர் 3 16 17. கொலோசேர் 3 16 17. ரைட்? அதே வசனம் தான் அங்க இருக்குது. கெட் செட் கோ. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக, சங்கீதத்தினாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர்கள் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோஸ்திரீங்கள். இதுல 2 காரணம் சொல்லிக்கு. என்ன சொல்லிக்கு? சங்கீதத்தினாலும் கீர்த்தனாலும் ஞானப்பாட்டினாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லு. அது இப்போ தேவனை துதி. 2 ஒன்று தான். ஆனா எபேசியர் என்ன சொல்லிக்கு? ஆவியில நிறைய இதை செய், ஆவியில நிறைந்து செய். ஆனா இங்க என்ன சொல்லிக்கு? 16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக, அது நிரம்பி பூரணமாய் நிரம்பும்படியாக. இங்கே தேவனுடைய வசனம் வாசம் பண்ண, அங்கு பரிசுத்த வாசம் பண்ண. பரிசுத்தாவி என்றால் யார்? சத்திய ஆவியானவர். ஆவியான் நிரம்பும் பொழுது அவர் சகல சத்தியத்திலும் உன்னை வழி நடத்துவார். கிறிஸ்துவின் வசனம் தான் சத்தியம். எனவே தேவ வசனத்துக்கு இந்த பைபிளுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணி, இந்த பைபிள் என்ன சொல்லுது? தேவையில்லாத ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சும்மா போன் எடுத்து பேசி கொடுக்காது, உன் ஒழுக்கமான வாழ்க்கை கெட்டு போயிடும். தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லை. ஒரு வார்த்தை பேச முடிச்சிடு.
தேவனை துதித்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆவியானவர் சொல்லுவாங்க, நீ ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் அல்ல, நான் உன்னில் நிரம்பி இருக்கிறேன். நீங்க கர்த்தரை ஆராதித்து துதித்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் சொல்லுவாங்க, நீ சாதாரண கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், நான் உன்னில் நிரம்பி இருக்கிறேன். நீங்க ஒரு வாரத்தில் வைபவமாக அல்ல, ஒரு வாரத்தில் ஒரு வீக்ல வைபவம் ஒரு ஈவெண்டாக அல்ல, அது உங்க லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையாக மாறணும் துதிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி தேவனை துதிப்பது, பலர் வீக்லி ஈவெண்டாக ஆராதிப்பாங்க, லைஃப் ஸ்டைல் ஆகணும். நான் கேட்கிறேன், இன்றைக்கு கையை தூக்கணுமங்க, நீ அடுத்து எப்ப கையை தூக்குவீங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகணும். இது ஒரு ஈவெண்ட் அதல்ல, வீட்டில் அவங்க துதி. ரெண்டு இருக்கும் லைஃப்ல. நான் வந்தேன், என் பாட்டில் நான் இருந்தேன், நீ எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறியா அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வேண்டிய ஊழியத்தை உனக்கு தாரேன். இந்த சர்ச்சில் இருக்கு, என் சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கவங்க இருக்காங்க, பெரிய பெரிய சேலரி 6 லட்சம் 7 லட்சம் சம்பளம் எடுக்கவங்க. அவங்க எல்லாம் என்னோட ஏசு ரூம்ல இந்த சேவையை பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரியாதா, அதுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. நடுவில் இருக்கிய உனக்கு அவன் நம்மனுக்கு ஊழியம், உனக்கு ஊழியம் இருக்கு. நீ 2 பேலன்ஸ் வச்சுக்கோ. நீங்க எப்பொழுது மற்றவர்களுக்கு சேவை செஞ்சீங்க, அது வரும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவாங்க சீசன் கிட்ட வந்த நேரத்துல பேதுரு பார்த்து கேட்டாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, நீ இவர்களிலும் அதிகமா என்னை, ஆண்டவரே நான் உங்களை தான் நேசிக்கிறேன், உங்களை தான் ஆராதிக்கிறேன். ஓ நீங்க பெரியவர், உங்களை தான் ஆராதிக்கிறேன். 2வது கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, நீ இவங்க எல்லாத்தை விட என்ன நேசிக்கிறோம், ஆண்டவர் உங்களை தான் நேசிக்க உங்களுக்கு தெரியும். 3வது கேட்டார், ஏய் யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, நீ இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்க. ஆமா ஆண்டவர் சொன்ன சொன்னாரு, அப்படின்னா என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ என்ன நேசிக்கணும், என் மக்களை பாரு. கடவுள் இந்த உலகத்தில் விரும்புவது அவருடைய ஜனங்களை தான். அவளுக்கு நாங்கள் ஒரு சின்ன சேவை செஞ்சா அது அவருக்கு செஞ்சது. மார்ட்டின் லூதர் ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்றைக்கு பனியில் அவள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் முடிச்சு பிரசங்கம் பண்ணி ஓடிக்கொடுவா. வாகனத்தில் ஒரு நீல கோட்டை போட்டு நல்லா டயர்லாம் போட்டு பிரசங்கம் பண்ணி வாகனத்தில் ரோட்டில் ஒரு பிச்சைக்கா அந்த பனியில் எலும்புந்தோளும் மாதிரி இருக்கான், பசி என்ன செய்யறதுக்கு. அது அவனை பார்த்தாங்க, அவன் வீட்டுக்கு முன்னுக்காம கிடக்கான். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஓடி போனாங்க. வீட்டில் ஒரு ஒரு சிகப்பு கலர் பிளாஸ்டிக் பிளேட்டில் சாப்பாடு எல்லாம் கரையெல்லாம் போட்டு ஓடி வந்து அவன் கையில் இதை கொடுத்து, இவன் போட்டது நீல கோட், அதை எடுத்து அவனுக்கு போத்தி இந்த சாப்பாடு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு ராத்திரி அவ தூங்கினாரு. நடுராத்திரியில் அவ கண்டாரு, பரலோகத்தில் பிதா உட்காந்துக்காரு, அவரோட பக்கத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு நீல கலர் கோட்டை போட்டு சிகப்பு பிளேட்ல அந்த சோறை சாப்பிட்டு கொண்டு இருக்காரு, அந்த சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருக்காரு. நீ மற்றவங்களுக்கு என்ன செய்கிறியோ அது எனக்காக செய்கிறாய், மற்றவங்களுக்கு நீ ஏதாவது செய்கிறியா அது நீ எனக்காக செய்கிறாய். அதை தான் அவர் விரும்புறாரு, அது அவர் விரும்புறாரு. நான் பசியாக இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாயா, நான் காயப்பட்டது எனக்கு உதவி செஞ்சாயா. நேற்று ஒரு லாங் டிரைவ் போய் கொண்டு கிணத்துல ஒரு அம்மா டிராஃபிக் லைட், என் பிள்ளைகளுக்கு எப்போ நான் காசுங்க வச்சுங்க பிச்சைக்காங்களுக்கு கொடுக்கணும், பிச்சைக்காங்க எடுத்து கொடுக்க. நான் வந்து கையுக்குதா காலுக்கு நான் பார்க்க மாட்டேன், கை காலுக்கு தானே சம்பாதி கேட்டானக்கு அவன் வீட்டில் வந்து டாய்லெட் கழுவ எனக்கு சம்பாதி தகையண்ணா கொடுப்பியா. இன்றைக்கு கை கால் இருக்கவனுக்கே இன்றைக்கி உலகத்தில் வாழ முடியாமக்கு கொடுத்து போடு. இது ஏதோ இவன் கோடிக்கணக்கு கொடுக்க மாதிரி நான் கொடுக்குறேனேக்கா. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சும்மா பேசினேன், என்ன சேகா இந்த மாஸ் விற்கிறேன், ஐயோ மாஸ் தான் சொல்லிட்டு காசையும் கொடுத்து இன்னும் காசு கொடுத்தேன். மாற்றி அம்மனாக்கா நீ எங்கே போக, நான் சொன்ன இப்படி போகிறேன், எத்தனை மணிக்கு வைங்க. நான் சொன்ன ஒன்று வாங்கினேக்கா, எனக்கு ஒரு சாப்பாடு ஒன்று கொண்டு வந்து அந்த கலர் லைட்டில் வயசான அம்மா எல்லாம் ஒன்று தவையா. நான் சொன்னேன், வாங்கினேக்கா நீ கலர் லைட்டில் இருப்பா, நான் மிஸ் ஆகி மறந்து போயிட்டேன்னா என் மனசுக்கு பிரச்சனைக்கும். இந்த காசு ஒரு 350 ரூபா வரும் சூர் பார்சல், இதை வச்சுக்கோ. இந்த 150க்கு நீ ஏதாவது கொக்கா கோலான்னு குடிச்சிக்கோ.
கொடுத்துட்டு வந்துட்டேன். மனசு நிரம்பி இருக்கேன். அதான் வாழ்க்கை. இருக்கிற வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த வாழ்க்கை வாழ்க்கை கர்த்தரை பிரகாசிக்க வைக்கிறாங்க. சேவையை செய், தாழ்மையாக, அதான் முக்கியம். இப்படி ஆவியிலே வெறி கொள்ளும் பொழுது நீங்கள் வித்தியாசமாய் நடத்தப்படுவீர்கள், வித்தியாசமாய் செயல்படுங்க, வித்தியாசமா சிந்திப்பீங்க, வித்தியாசமா காண்பிப்பீங்க. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதனை எப்படி ஸ்டார்ட் பண்ண? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆவியில் எப்படி ஸ்டார்ட் பண்ண? லூக்காவின் புத்தகம் சொல்லுது 11:13. லூக் 11:13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்களுக்கு பரிசுத்தாவினை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுது? அப்பா எனக்கு ஆவியானவர் தாங்க, பரலோக பிதாவே எனக்கு ஆவியானவர் தாங்க, எனக்கு ஆவியானவர் வேணும், என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, ஊற்றிடுமே உம் வல்லமையை. ஓ அவரை பார்த்து கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, எனக்கு நீங்க வேணும். காலில் கேளு, என்னை நிரப்புங்கப்பா. நான் ஆவியில நிரம்பி இருக்கணும், கடவுளால நிரம்பி இருக்கணும், என் வாழ்க்கை கடவுள் நிரம்பி இருக்கணும், கடவுள் நிரம்பி இருக்க வேண்டும். அவரை பார்த்து கேளு, அவரிடத்தில் ஜெபம் பண்ணு, அவர் பரிசுத்த ஆவியை தருவாரு. ஆண்டவரே நான் ஆவியில நிரம்ப வேண்டும். தினமும் கேளு, என்ன ஆவியில நிரப்பும். நான் தினம் உண்மை பாடி ஆகத்து மற்றவர்களுக்கு சேவை செய்து உன் வார்த்தைக்கு கீழ்ப்படைய அர்ப்பணிக்க சொல்லு, என்ன நிரப்பு சொல்லு. அப்பொழுது கடைசியா இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். முதலாவது வசனத்தை வாசிங்க, எபேசியர் 5:14. இப்ப கடைசி மட்டும் வசனம் பார்த்தா முதலாவது பார்ப்போம். அதனால் தூங்க நீ விழித்து மகத்தோரை விட்டு எழுது, அப்பொழுது கிறிஸ்துனை இப்படி ஆவியில் இருந்தால் நீ எழும்புவாய், கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பாய், நீ பிரகாசிப்பாய். அது எந்த தேசமா இருக்கலாம், மோசமான தேசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வியாபாரத்தை கர்த்தர் அவர் பிரகாசிக்க வைப்பார். இந்த சர்ச் இந்த நாள்ல இருந்து பிரகாசிக்க போகிறது. என் தேவன் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். நீ வித்தியாசமாக இருப்பாய், நீ மற்றவரை போல இருக்க மாட்டாய், நீ வித்தியாசமாய் பேசுவாய், உன் பேச்சில வித்தியாசமா இருக்கும், உன் வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில மாற்றம் வர போகிறது. ஓ நீ எழும்புவாய், ஆவியில நிரம்பினால் நீ எழும்புவாய், ஞானமாய் இருப்பாய், காலத்தை சரியாய் பயன்படுத்துவாய், தேவனுடைய விருப்பத்தை சித்தத்தை செய்வாய். எல்லாம் கரங்களை வைத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென்.